பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக எடுத்துக்கொண்டுள்ள போர்ஷன் எஸ்தர் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. எஸ்தர் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. நம்ம வரிசையாக அந்த எஸ்தர் சரித்திரம் படிச்சுட்ருக்கோம். இதில் வந்து அந்த ராஜா அகாஸ்வேரு ராஜாவோட கதை தான் ஸ்டார்ட் ஆகுது. அகாஸ்வேரு ராஜா அவருடைய பெருமைக்கு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்கு மனைவியை அழைக்கிறார். விருந்துக்கு நடுவில் மற்றவர்களுக்கு பிரஸ்தாபிக்கிறதுக்கு மனைவியை அழைக்கிறாரு. மனைவி வரலை, வஸ்தி. அதனால ரொம்ப கோபம் கொண்டுறாரு. கோபம் கொண்டு மற்ற அங்கே பிரதானிகள் எல்லார்ட்டையும் சொல்லி என்னன்னு கேட்ட உடனே அவங்கெல்லாம் வந்து என்ன முடிவு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி வராமல் இருந்தால் யாருமே எந்த பிரபுவையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்துருங்க. யாராக இருந்தாலும் கணவனை அழைச்சா வரலை அப்படின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை விட்டு, பட்டத்தரசி ஸ்தானத்தை விட்டு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அவர் திராட்சை ரசம் கொடுத்து வெறித்து கோவத்தில் இருக்கிற நேரம் சரின்னு அதுக்கும் சைனும் போட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே என்ன சொல்கிறார், லேசாக அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. என்னடா நம்ம அப்படி, ஏன்னா திராட்சை ரசம் குளித்து மது குடித்தது இது வந்து தெளிஞ்சிட்டாரு. கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது சட்டம் கொண்டு வரப்பட்டு உள்ளது. எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு. அதனால் எல்லா இடத்துக்கும் கடிதங்கள் போய்விடுச்சு அவரோட முத்திரையில். அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இனிமே வந்து நம்ம அந்த வஸ்தியோட இடத்துக்கு சிறந்த கன்னிகைகள் எல்லாரையும் வந்து அரண்மனை முற்றத்தில் நிற்க வச்சு அரசருக்கு முன்னால் வரிசையாக நிற்க வைப்போம். அவங்களில் யாரை வந்து அரசருக்கு பிடிக்குதோ அவங்கள வந்து அந்த பட்டத்தரசி பகுதிக்கு தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் நினச்சிருக்கோம். நாட்டில் வந்து எல்லாரையும் வந்து இது பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் வந்து அனுப்பி ஒரு சிறந்த பெண்களை வந்து அழைத்து வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி ராஜா, இனி வேறு வழி இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறாரு. சரி நம்ம அப்படியே செய்யுங்க, இதுதான் உங்கள் பிளான்னா, ஓகே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து இந்த எஸ்தரின் சரித்திரத்தில் பார்ப்போம். அடுத்து தான் நம்மளுடைய ஹீரோயின் எஸ்தர் வந்து என்ட்ரி ஆவாங்க பின்னாடி. அந்த 6வது வசனத்துக்கு மேலே தான் அது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்ட்டு தொடர்ந்து பார்ப்போம். இதனுடைய பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அல்லேலூயா.